ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னும் நம்ம சேனல்ல மோட்டோ X50 அல்ட்ரா பிளிப்கார்ட்ல ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 கலர் வேரியன்ட், ஒரு பேஸ் வேரியன்ட் தான். 512 GB, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 54,999 ரூபா, அதாவது 55,000 ரூபாய். இந்த 55,000 ரூபாய் இந்த மோட்டோ X50 அல்ட்ரால என்ன கொண்டு வந்திருக்காங்க? இந்த வருஷம் 2024 இந்த ஹையர் செக்மெண்ட்ல இன்னைக்கு எல்லா பிராண்டும் சொல்ற ஒரே விஷயம் ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட். எங்க மொபைல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்கு, நிறைய விஷயங்கள் நீங்க இது மூலமா உங்களுக்கு வந்து ஈஸி டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் போட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு பேட்டரி பேக்கப்பா இருக்கட்டும், நிறைய விஷயங்களுக்கு இந்த ஏஐ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மார்க்கெட்டிங் டேர்ம் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் தான். அந்த ஏஐ வச்சுதான் இன்னைக்கு நிறைய பிராண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஹையர் செக்மெண்ட்ல ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த வரிசையில மோட்டோ மட்டும் வந்தது கிடையாது. சோ அவங்களும் இந்த ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங் டேர்ம் அண்ட் நல்ல ஒரு பிரைஸ் வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு காரணம் வந்துருச்சுன்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த மோட்டோ X50 அல்ட்ரா இந்த மொபைல் பிளிப்கார்ட்ல இன்னைக்கு அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் பத்தி இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைலா கவர் பண்ண போறோம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் மோட்டோ X50 அல்ட்ரா பாக்ஸ். ஒரு சூப்பரான பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னொரு பாக்ஸ்க்கு யூசர் கேரண்ட், வாரண்டி புக்ஸ் அண்ட் சாஃப்ட் கேஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு 120 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த மோட்டோ X50 அல்ட்ரா பிளிப்கார்ட்ல ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. 3 கலர் வேரியன்ட் தான். இந்த கலர் வேரியன்ட் தவிர்த்து உங்களுக்கு ஒரே ஒரு பேஸ் வேரியன்ட் தான். உங்களுக்கு 512 GB, ஒரு 55,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 55,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஐசிசி கார்டு இருந்துச்சுன்னா இன்ஸ்டாலா ஒரு 5,000 rupees டிஸ்கவுண்ட் பண்றாங்க. அதை தவிர்த்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இந்த மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு அருமையான டீலா இருக்கு. இந்த கார்டு இருக்கும் பட்சத்தில், இல்லாத பட்சத்தில் 55,000 ரூபாய் மிகப்பெரிய ஒரு ஹியூஜான பிரைசிங்கா இருக்கு. சோ பிரைசிங்ல கூடுதலா இருக்கிறதுக்கு இந்த மோட்டோல இந்த வருஷம் நிறைய சிறப்பம்சங்கள் இந்த போன்ல இருக்கு. சோ டீடைலா ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டரை பார்த்துருவோம். மோட்டோவுக்கு உந்த டிசைன் அந்த வுட் ஸ்ட்ரக்சர்ஸ்லயும் இது ஒரு வேரியன்ட் வரப்போகுது. அதோட எங்க சென்டர்ல ஒரு மோட்டோ லோகோவோடையும் உங்களுக்கு ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்து பிளாஷோட அந்த கேமராக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு பம்ப் மாதிரி கொண்டு வந்து ஒரு ரெகுலரான ஒரு சூப்பரான ஒரு ஸ்டன்னிங்கான மோட்டோவுக்கு யூனிவர்சல் டிசைனோட இந்த வட்டம் மோட்டோ தரப்புல இருந்து எடுத்து வந்திருக்காங்க. முன்னாடி ஒரு 3D ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளே அண்ட் அலுமினியம் ஃப்ரேமாலையும் பில்ட் பண்ணிருக்காங்க. ஓவரால் ஒரு சூப்பரான வெயிட் கம்மியா, திக்னஸ் கம்மியா, ஒரு அல்டிமேட்டான ஒரு டிசைன் ஃபேக்டரோட தான் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த மோட்டோ X50 அல்ட்ரா டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.7 இன்ச் ஒரு POLED டிஸ்பிளே, 1 பில்லியன் கலர், 144 ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+ வித் 2500 நிட் பிரைட்டனான கார்னிங் கொரில்லா கிளாஸ் புட்டரால இந்த வட்டம் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 3D ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளே, சென்ட்ரல் பஞ்ச் ஹோல், அல்டிமேட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இந்த டிஸ்பிளே அமைஞ்சிருக்கு. சோ டிஸ்பிளே சூப்பராகவே இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயோட தான் வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த மோட்டோ X50 அல்ட்ரா டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு. ஸோ அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 197 கிராம், திக்னஸ் 8.6 mm திக்னஸ். அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 14, அதுக்கு LPDDR5 XM, UFS 4.0 support, studio speaker with highest audio setting with Snapdragon surround கொண்டு வந்திருக்காங்க. Wi-Fi 7, Bluetooth 5.4, NFC support, IP68 rating with gesture mode, under display fingerprint sensor, virtual RAM support. இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டோடையும் ஏஐ இன்டெலிஜென்ட் மூலமா கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த வட்டம் இந்த போன்ல முதலே சொன்ன ஏஐ இன்டெலிஜென்ட் மூலமா நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வால்பேப்பர் சேஞ்ச், நம்ம ட்ரெஸ்ஸுக்கு கோடுக்கு ஏற்ற மாதிரி வால்பேப்பர் சேஞ்ச், இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட எந்தெந்த இடத்துல எல்லாம் வித்தையை காட்டுவாங்களோ அந்தந்த இடத்துல நாங்க ஏஐ வச்சிருக்கோம்னு ஒரு மார்க்கெட்டிங் டேமோட தான் இந்த வட்டம் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டோடையும் ரன் பண்ணுது இந்த மோட்டோ X50 அல்ட்ரா மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி செக்மெண்ட். இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது 4500 amps பேட்டரி, 125 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் 10 வாட்ஸ் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இந்த போன் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்போட இந்த வட்டம் வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த மோட்டோ X50 அல்ட்ரா பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க கேமரான்னு பார்க்கும்போது 50 MP வித் OIS வித் 1.6 அப்பச்சர் அண்ட் 64 MP டெலஃபோக்கஸ் வித் 3x ஆப்டிகல் ஜூமோட கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 50 MP அல்ட்ரா வைட். இங்க 100x வரைக்கும் நீங்க ஜூம் இன் பண்ணிக்கலாம் டெலஃபோக்கஸ்ல. அண்ட் 50 MP செல்ஃபி கேமரா. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 60 frames வித் வீடியோ எடுக்க முடியும். 10 பிட்ல வீடியோ எடுக்க முடியும். HDR10+ வீடியோ எடுக்க முடியும். இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோ மோட்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நிறைய ஃபில்டர்ஸ் மோட், ஸ்லோ மோஷன், டைம் லாப்ஸ், இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் சூப்பராகவே இருக்கு. டெலோஃபோக்கஸ் 100x நல்லா இருக்குன்னே சொல்லலாம். 3x ஆப்டிகல் ஜூம், போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் அருமையா இருக்கு. ஃப்ரண்ட்ல 4K எடுக்கிறது, ஸ்டெபிலைசேஷன்ஸ் நல்லா இருக்கு அண்ட் அல்ட்ராவைட் ஷார்ட்ஸுமே அருமையா இருக்கு. ஓவரால் கேமரா செக்மெண்ட் பறத்தி விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு மாஸ் காட்டியிருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான கேமரா அரேஞ்ச்மெண்டோட, ஒரு அல்டிமேட்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸோடையும் வந்துட்டுனே சொல்லலாம் இந்த Moto X50 Ultra கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இங்க ஃபைனலா பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போன்ல Snapdragon 8s Gen 3 ஒரு 4-1 மார்க்கெட்டை கூட 3.0 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபிஎன் பார்க்கும்போது Adreno 735. சோ இந்த ப்ராசஸர் தான் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண Xiaomi 13, 14 சிவிலையும் இந்த போன்ல இந்த ப்ராசஸரோட தான் எடுத்து வந்திருக்காங்க. அதோட பிரைசிங் ஒரு 40,000 ரூபாய்க்கு வந்திருந்து. இதோட பிரைசிங் எப்படி இருக்கும் அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. என்னதே இருந்தாலும் ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் எடுத்து வந்திருக்காங்க. சோ டே டு லைஃப்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், ஆப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், இந்த ஒரு போட்டோ அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே ஒரு அல்டிமேட் அண்ட் ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அளிக்கக்கூடிய வகையில் இந்த சிப்செட்டை நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க மோட்டோ சைட்ல இருந்து. ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த போன் உங்களுக்கு அளிக்குமே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த Moto X50 Ultra செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Moto X50 Ultra இந்த மொபைலோட பிரைசிங் கிட்டத்தட்ட 55,000 ரூபாய். ஒரு சாம்சங் எஸ் சீரிஸ் ரேஞ்சுக்கு இந்த போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. தப்பே கிடையாது. எந்த ஒரு பிராண்டுமே அவங்களோட ஒரு ஹையர் வேரியண்ட்டை கொண்டு வரது, இவ்வளவு பிரைசிங் வைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி உள்ளுக்குள்ள மேட்ரு இருக்கணும். இன்னைக்கு 55,000 ரூபாய் செக்மெண்ட்ல இன்னைக்கு சாம்சங் சீரிஸ் 22+ அண்ட் 23+, இன்னைக்கு கடைசி லான்ச் பண்ண 24+, இது மாதிரி சீரிஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு ஹையர் வேரியன்ட் ப்ராசஸர் இருக்கும். ஆனா இங்க வந்து ஒரு 8s Gen 3 ப்ராசஸர் தான். மொக்க ப்ராசஸர்லாம் கிடையாது. அதுக்கு இவ்வளவு பிரைசிங் வைக்கணுமா? மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி இவங்க கேமரா செக்மெண்ட் அருமையா கொண்டு வந்திருக்காங்க. அதோட இவங்க எந்த ஒரு லென்ஸோட கம்பைன் பண்ணல. லைக் ஜெசிஸ் லென்ஸ் அண்ட் லைக்கா லென்ஸ் இது மாதிரி விஷயங்களோட இவங்க கம்பைன் பண்ணவே இல்லை. சாம்சங் சென்சார் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து டிசைன் ஃபேக்டர் சொல்லவே வேண்டாம், நல்லாவே மிரட்டி விட்டுருக்காங்க. டிஸ்பிளே எப்பயுமே சொல்லவே வேண்டாம், அதையும் நல்லா மாஸ் காட்டியிருக்காங்க. சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் அருமையா இருக்கு. இங்க பிசி கனெக்ட் அண்ட் உங்களுக்கு இந்த போனை வந்து பிரைமரி சென்சாரா உங்களால ஒரு வீடியோ கால் அட்டன் பண்ற மாதிரி ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் இங்க அந்த உங்களுக்கு சாஃப்ட்வேர் சைடுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட ஹையர் பிரைசிங்க்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் இதெல்லாம் இல்லாட்டியும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தாங்க. சோ இந்த போனோட ஏஐ வச்சு நீங்க நிறைய சிறப்பம்சங்கள் பண்ணிக்கலாம்னு மோட்டோ கிளைம் பண்ணாலும், இதுக்கு முன்னாடி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்த பிளாக்ஷிப் போன்ஸ்ல எல்லாமே இருந்ததுதான். ஆனா இன்னைக்கு மார்க்கெட்டிங் ஏஐ வச்சு இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த ஏஐ மட்டும் உள்ள ஆட் பண்ணி இவ்வளவு ஹையரான பிரைசிங் வைக்கிறது கொஞ்சம் கூட ஒரு ஆர்கானிக் சேல்ஸ் இருக்காதான் என்னோட ஃபைனல் கருத்தை நான் சொல்லிக்கிறேன். இந்த போன் சூப்பரான ஒரு போன் தான், இல்லைன்னு சொல்லிக்கிற மாட்டேன். அதோட அந்த ஐசிசி கார்டு இருந்தா 5,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஆனா எத்தனை வட்டம் அந்த ஐசிசி கார்டு இருக்கும்? இல்லாத பட்சத்தில் 55,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மொபைல் வாங்கணும் பட்சத்தில் நம்மளுக்கு அப்படி ஒன்றும் ஒரு முக்கியமான ஒரு ரீசன் தேவையே இல்லைன்னே என்னோட ஃபைனல் கருத்தா நான் சொல்லிக்கிறேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸும் உங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அடுத்து இது மாதிரி சூப்பரா வீடியோ நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.